வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். எண்டே இல்லாமல் உயர்ந்துட்டு இருக்க தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இன்றும் ஒரு அதிரடியான ஏற்றத்தில் காணப்பட்டாலும் மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இந்த வாரத்தில் மீதமுள்ள நாட்களில் இப்போ ஒரு சிறு ஏற்றம் கூட நம்மளுக்கு வந்து ஒரு வரலாற்று உச்சமாகவே மாறுது அப்படிங்கிறதா ஒரு வருத்தமான செய்தி. இதே வேலை இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் 307 காணப்பட்டது. 3 ரூபாய் விலையாடுதோ 310. சவரன் 2456 காணப்பட்டது. 24 ரூபாய் விலையேற்றத்தோடு 2480. அதே போல் இந்த வாரத்தில் மட்டும் வெள்ளியோட விலை 35,000 அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. இதே வேலை மீண்டும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல, வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. 24 தங்கத்தோட விலை ஒரு கிராம் 14,488 காணப்பட்டது. 10 விலை வந்து 14,498 இருக்குது. இதே வேலை சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் 1,15,904 காணப்பட்டது. 80 ரூபாய் விலையேற்றத்தோட புதிய வரலாறு காணது உச்சத்தோட 1,15,984 இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை என்ன இருக்குன்னா 4,264 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தில் காணப்படுறதில்ல. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரிய வாய்ப்புகள் இருக்குது. இதற்கான காரணங்களை வீடியோ முடிவில் பார்க்கலாம். இதே போல் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரிவு தொடர்ந்து ஆசைப்பட்டு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. 22 தங்கம் ஒரு கிராம் 13,280 காணப்பட்டது. 10 விலையேற்றத்துடன் 13,290. சவரன் 1,06,240 காணப்பட்டது. 80 விலையேற்றத்துடன் 1,06,320 ரூபாயா இருக்குது. இதே வேலை இது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் இந்த வாரத்தில் என்ன இருக்குன்னா 3,120 ரூபாய் அப்படிங்கிற அதிரடி ஏற்றத்தில் காணப்படுது. இந்த 22 தங்கத்தோட விலையானது சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு நம்மளுக்கு 1,06,320 காணப்படுது. ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 அதிகபட்சமாக சரிவுங்கிறப்ப 1,500லேருந்து 2,000 அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக காணப்படுது. இந்த வாய்ப்புகளையும் சூழலையும் வந்து மேம்படுத்தும் விதமாக எந்த காரணம் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இந்த அளவுக்கு உயர வாய்ப்புகளையும் காரணம் உண்டாச்சோ அதே காரணம் தான் சரிவுக்கான வாய்ப்புகளையும் உண்டாக்க போது. உலக சந்தையில் தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு $4,600 தாண்டி உயர்ந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சரிவு பாதைக்கு திரும்பினது மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு இன்று கடுமையாக சரிஞ்சிட்ருக்கு. இந்த சரிவின் வேகம் தாக்கம் நாளை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் தெரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் ஒரு புறம் இருக்கவில்லை. மீண்டும் அமெரிக்க பங்குச்சந்தையானது நம்மளுக்கு எந்த நேரத்துலையும் நம்மளுக்கு 50,000 புள்ளிகளை திடீர்னு எட்டுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இப்படி பங்குச்சந்தை உயரப்ப என்னன்னா தங்கத்திலேருந்து கொஞ்சம் முதலீடுகள் மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து தங்கத்திலேருந்து பங்குச்சந்தை போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரியறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நம்மளுக்கு வந்து ஒரு அளவை தாண்டி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் சரிய வேண்டிய பங்குகள் இது வரைக்கும் சரியில்லை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தோட முடிவு நெருங்க பார்த்திங்கன்னா அதனுடைய ஏற்றங்கள்லாம் சரிவாக மாறும். அந்த சரிவு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குமா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இருந்தாலும் இந்த ஏற்றத்தின் வேகத்தையும் தாக்கத்தையும் விட சரிவின் வேகம் தாக்கம் குறைவாக இருக்கவே வாய்ப்புகள் இந்த வாரத்தோட